அதில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ட்ராமா, குழந்தைய பார்க்க முடியல, குழந்தை என்ஐசியூவில் இருக்குது, குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமாவில் எவ்வளோ போட்டு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணுவீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும், மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்கள் என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தைக்காக நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன். ஆனால் இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது. இந்த சாபம் சுற்றிக்கிட்டே இருக்கும். மனசாட்சி இல்லாமல் போய் பேசக்கூடாது. நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேசு. ஒரு பொண்ணா நான் தைரியமாக வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறல, வா தைரியமாக வா. நீ தப்பு பண்ணலன்னா தைரியமாக வா. உன் குழந்தை இல்லைன்னு நீ என்னை நிரூபித்து காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்போ அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாமே. அதுவும் நீ பிளாக்மெயில்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏன்? அது உன்னோட வாண்ட் இல்லை, அது உன்னோட தேவை. அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. ஒரு பொண்ணை எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ படுத்துவீங்க. அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம். நான் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன். டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நீ, நான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையாக இருந்தால் உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேலே. அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. இப்போலாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 டேஸில் ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. வாங்க, தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க. தேவைப்படுறது உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட். படுக்கும்போது தெரியலாம் உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும். 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா அசிங்கமாயிடும். பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு, அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின்.